பிரதமர் வீட்டு வசதி திட்ட நிதியில் முறைகேடு செய்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 13 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த பொதுநல வழக்கினுடைய பின்னணி என்ன, தற்போது இருக்கக்கூடிய தகவல்கள்? வணக்கம். பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அதிகாரிகள் கையாடல் செய்துள்ளதாகவும் அந்த கையாடல் செய்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கங்காதரன் என்பவர் 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் இந்த முறைகேடில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையினுடைய அப்போதைய இணை இயக்குனர் ஈஸ்வரன் விசாரணை நடத்தி 13 அதிகாரிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அரசுக்கு அறிக்கை அளித்திருக்கிறார். அந்த அறிக்கையின் மீது விரைவில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த கையாடல் செய்யப்பட்ட அந்த பணத்தை வசூலிக்கக்கூடிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க காரணத்தினால் இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க அவசியமில்லை என்று கூறி இந்த வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.